ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். நம்ம இருதயம் ரொம்ப இலகுவானது. சீக்கிரமா அது காயப்பட்டுடும், சீக்கிரமா ரொம்ப வேதனையை அனுபவிச்சிடும். யாராவது ஒன்று சொல்லிட்டு அது தாங்காது. அதான் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிற ஒரு இருதயம். அந்த இருதயம் ஏன் சோர்ந்து போகுது? நிறைய தீமையான வார்த்தைகள், நம்ம செய்யாததையே செய்வாங்கன்னு சொல்லும் போது அந்த இருதயம் ரொம்ப உடைஞ்சு போகும். அது மட்டும் இல்லை, நமக்கு வருகிற நிறைய போராட்டம், தீமைகள் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். நிறைய பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம். ஆனா அந்த சோர்ந்து போகிற இடத்துல கூட மனுஷங்க அதை நம்ம உள்ளத்தை பார்க்க மாட்டாங்க, நம்ம வெளி உலகத்தை பார்த்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ என்னைக்கு சோர்ந்து போறியோ அன்னைக்கு வார்த்தையை கொடுப்பாரு, வசனத்தை கொடுத்துவாரு. அவரே இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிற இருதயம் உள்ள ஒரு மனுஷன் இயேசுவை நினைச்சுக்குங்க. நீங்க நல்லா ஜெபிக்க 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 கெத்செமனியில தேவதூதன் வந்து தொட்டு சுகமாக்கினது போல அவரை பலப்படுத்தினது போல பலப்படுத்துவார். எலியா சோர்ந்து போயிருந்தான், இயேசு கூட சோர்ந்து போயிருந்தாரு. சீஷர்கள் எல்லாம் பின்மாறி சோர்ந்து போனார்கள். ஆனா ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்துவாரு. இந்த வேலையில நீங்க எந்த நிலைமையில சோர்ந்ததுல இருந்தாலும் உங்க மேல தேவனுடைய கரம் வந்து அமரும். நீ பயப்படாத, அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. யாருமே இல்லைன்றதுனால நிறைய நேரம் சோர்ந்து போகிறோம். அப்பா அம்மா இல்லை, புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, நிறைய நேரம் இந்த தனிமை தான். இல்லை என்கிற ஒரு வார்த்தையில நீங்கள் மறந்து இயேசு அவன் கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிற இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில மாற்றுகிறார். ஆமென், ஆமென்.